ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? சேலத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நண்டு பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். டெய்லியும் ஒரே மாதிரியே வீடியோ போடாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் யாரும் விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் மழை காலத்தில் வந்து தண்ணி வலிஞ்சு போகும் இந்த அணையில். அப்போ தாராளமாக குளிக்கலாம். தென் இந்த இடம் நண்டு பிடிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்து வச்சது. இந்த ஒரு 3 இடத்துல நண்டுக்கு உண்டான இறையை நாங்கள் வந்து இந்த ஒரு 3 இடத்துல தான் நாங்கள் வந்து நண்டு பிடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கோழி குடல் கட்டுற உடனே நல்லா டைட்டாக கல் வராமல் லூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த இடத்த போகிற வழியை சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் இது ஓரமாக இப்படி எடுத்து அப்படி ஒன்று விட்ட உடனே 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். கல் ஓரமாக செட்டு ஓரமாக விடணும். செடி ஓரமாக விடணும். மேக்ஸிமம் செடி ஓரமாக விட்டால் தான் சீக்கிரம் கவ்விட்டு வரும். ஒரு 10 நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி மெல்லமாக செட்டு ஓரமாக அப்படி இருக்கணும். ஆழம் கம்மி தான். கேட்டா பெருமாள் செஞ்சு நாம் கேட்டேன். இப்போ கல்லை கட்டிட்டோம், தூக்குறோம். ஈஸி மெத்தடா சும்மா கும்முன்னு. ஐயோ மிஸ் ஆகுது. ஓகே கவர் மட்டும் சின்னதாக போச்சு. நீ சொன்ன மாதிரியே அதையும் பிடி. 2 விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் போட்டு பிடிக்கலாம். நம்ம நேமாக இதில் கிடைக்கும். சுடிக்கிற அளவு கிடைச்சாலுமே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா காரணம் மீன் நிறையா இருக்குது இதில். அதனால் செடி வரும் போடலாம். கம்மி தான் இதும்பா. தூக்கும் போதே கனமாக இருக்குது. மழை வந்தனால கம்மியாக இருக்குது. இந்த கையில் அப்படி உள்ள அப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். கிடைக்காது. மீன் அவ்வளோ தூரம் இழுத்து போயிடுச்சு. நம்ம எவ்வளோ தான் கல் கட்டினாலும் மீன் இழுத்து தான் போக செய்யும். இதை எதிர்பார்க்குறேன் நண்பா. இதில் அருமையாக இருக்குது. வாவ். என்ன தெரியுது உள்ள ஆழம் போடுறோம். நிறையா விட்டிங்களா எடுத்து? இல்லை போனிச்சு. ஒரு 2-3 போயிடுச்சு. இது ஒன்று பிடிங்க. இன்றைக்கி நண்டு ரொம்பவே கம்மி தான். காரணம்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழையில் மோஸ்ட்லி வரதில்லை. அது இல்லாமல் மீனுங்க அதிகமாக இருக்குது. நண்டுக்கு இறையானதெல்லாம் மீனே சாப்பிட்றது. ஸோ அதனால் கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு இன்றைக்கி பிடிச்ச நண்டை உங்களுக்காக நான் காட்டுறோம்.
இதுவே பார்த்திங்கன்னா 1 to 1.5 கிலோ பக்கமாக வரும். இதை சுத்தம் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், பொரிச்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அப்பா ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.